கடந்த அமர்வுல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாம் ஊழிய பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி ஆஃப் அப்போஸ்தலன் பால். நாம வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரமும் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரமும், இந்த 2 அதிகாரங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முதல் ஊழிய அருட்பணி பயணத்தை நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. இந்த 2 அதிகாரங்களிலும் லூக்கா நமக்கு எழுதி கொடுத்துகிறது எப்படியாக சுவிசேஷம் யூதர்களை விட்டு இப்பொழுது புறஜாதிகளுக்கு அதிகமாய் செல்லுகிறது, இஸ்ரவேல் தேசத்திலே மட்டுமல்ல மற்ற தேசங்களிலும் எப்படியாக சுவிசேஷம் சென்றடைகிறது, சுவிசேஷம் பரம்பி வருவதும் திருச்சபைகள் உருவாகுவதும், இதை குறித்து லூக்கா நமக்கு அதிகமாய் விவரித்து காண்பித்து கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த முறை நாம் தியானித்தது போல சீரிய தேசத்துல இருக்கக்கூடிய அந்தியோகியா என்னும் அந்த அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் சபை, அந்த ஸ்தல சபை, அவர்கள்தான் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் அவங்க ஆண்டவருடைய ஊழியத்திற்கென அந்த சபையார் ஜெபித்து தலையில் மேல் கைகளை வைத்து அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அவர்களை கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்கு அனுப்புகிறதை நாம் சிந்தித்தோம். இப்படியாக அனுப்பப்பட்ட பவுல் பர்னபாவுடன் மார்க்கு இணைந்தார் என்பதை நாம் தியானித்தோம். இவர்கள் மூவரும் சேர்ந்து சீப்ரு தீவுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை சென்ற அமர்விலே நாம் சிந்தித்தோம். They first went to Cyprus and they finished the Lord's work there. அந்த சைப்ரஸ்ல சீப்ரு தீவுல அந்த கர்த்தருடைய ஊழியத்தை முடித்த பிறகு அவர்கள் அங்கிருந்து கலாத்தியா நாட்டுக்கு சென்றார்கள். கலேஷியன் ரீஜியன், அதை நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கணும். நம்ம பைபிள்ல கலாத்தியர் நிருபம்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த கலாத்தியருக்கு பவுல் எழுதினார், கலாத்தியருக்கு பவுல் எழுதினார்னு சொல்றோமே, அப்படின்னா எந்தெந்த இடங்கள் அந்த மாகாணத்திலே, கலாத்தியா என்னும் ஒரு மாகாணம், கலேஷியா வாஸ் a province, அதுக்குள்ள என்னென்ன ஊர்கள் வருது என்பது நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்ப இந்த சீப்ரு தீவுல இருந்து நேரா அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த பவுலும் பர்னபாவும் அவர்கள் எங்கே போகிறார்கள்? கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தது போல அந்தியோகியா, பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. இந்த அந்தியோகியா பட்டணம் எதுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் கலாத்தியா மாகாணத்திற்குள் வரக்கூடிய ஒரு பட்டணமாய் இருந்தது. இப்ப இந்த அந்தியோகியால இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமும் இதுக்கு முன்னாடியும் நம்ம இதுல இந்த இதே அதிகாரத்துல நம்ம படிக்கிறது போல் லீஸ்தரா பத்தி படிப்போம். அதுக்கு பிறகு இன்னும் சில ஊர்களை குறித்து நம்ம படிப்போம். அங்க இருந்து அதே போல அந்தியோகியா அப்படின்ற இடத்தையும் நான் ஏற்கனவே சொன்னது போல அதை நம்ம படிப்போம். சரி, அந்தியோகியா இங்க படிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம லீஸ்தரா ஊரை நம்ம படிப்போம், இக்கோனியா பட்டணத்தை படிப்போம். அதே போல அந்த லீஸ்தராவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெர்பை என்னும் பட்டணத்தை படிப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலாத்தியா என்னும் மாகாணத்துக்குள் வரக்கூடிய ஊர்களாய் இருந்தது. கலாத்தியர் நிருபத்தை பவுல் எழுதுறாருன்னா அதுக்குள்ள இந்தந்த ஊர்கள்லாம் இருந்தது. இந்த ஊர்களிலே சபைகள் காணப்பட்டு இருந்தது. அங்கதான் கலாத்தியர் நிருபத்தை பவுல் எழுதுறாரு. சரி, இப்படியாக இந்த ஊர்களுக்கு சென்று அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இடையிலே மார்க்கு திரும்பி போய்விட்டார். கடந்த அமர்விலே நாம் அதெல்லாம் தியானித்தோம். இப்பொழுது அந்தியோகியா பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரசங்கிக்கிறதை நம்ம படித்து கொண்டு வந்தோம். இந்த பிரசங்கத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை, அதாவது யூத வரலாற்றை, யூத சரித்திரத்தை அவர் மையமாக வைத்து அவர் பிரசங்கிக்கிறார். ஏன்னா பவுல் யாருக்கு பிரசங்கம் பண்ணார்னா யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். யூத ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை, அவர்களுடைய வரலாற்றிலே கர்த்தர் எப்படி செயல்பட்டார், எப்படி நடத்தினார், எப்படியாக அவர்களுக்கு வாக்கு தத்தம், மேசியாவை குறித்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது, அதெல்லாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில நிறைவேறுகிறது என்பதை படிப்படியாக அவர் காண்பிக்கிறார். யாருக்கு பிரசங்கிக்கிறோம் என்பது முக்கியம். இடம் பொருள் ஏவல் அறிந்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அதே போல நாமும் கூட இடம் பொருள் ஏவல் அறிந்து பிரசங்கிப்பது அவசியமாய் இருக்கிறது. சரி, இந்த அந்தியோகியாவிலே அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போறாரு. அதுல ஒரு சில வசனங்களை நாம போன அமர்விலே நம்ம தியானித்தோம். அதுல இருந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம படிக்கலாம். அவர்களுக்கு எப்படியாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியில கூட்டிட்டு வந்தாரு, வனாந்திரத்துல எப்படி நடத்தினார், அதே போல அந்த 7 பெரிய ஜாதிகளை எப்படி கர்த்தர் முறியடித்தார்,
அதே போல எப்படியாக நியாயாதிபதிகளின் காலத்திற்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அதிலிருந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் எப்படி கேட்டார்கள். கர்த்தர் சவுலை அனுமதித்தார். அந்த சவுலை ஆண்டவர் எப்படி தள்ளி போட்டார். அதுக்கு பிறகு தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீதை எப்படி அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார் என்பது வரைக்கும் நம்ம கடந்த அமர்வுகளை சிந்தித்தோம். அந்த தாவீதினுடைய காரியங்கள் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தோம். அதுல இருந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல இருந்து அந்த ராஜா கேட்டது, சவுலை கொடுத்தது, சவுலை தள்ளினது. அதுக்கு பிறகு தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார், அங்க ஏற்படுத்துறார். 22 மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு 23ல இருந்து நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீதை கர்த்தர் தேர்வு செய்து தேவ சித்தத்தின்படி மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக கர்த்தர் நியமிக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அவன் மேல வச்சிருக்கிறாரு. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போதும் கூட இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நம் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழும்போது நம்முடைய சித்தத்தை அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அல்ல, அவரே எனக்குள் வாழுகிறார் என்று பவுல் சொல்லுகிறது போல, நமக்குள்ளாக வாழுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாய் இருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறாரோ, எப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று என்னை தெரிந்து கொள்ளுகிறாரோ, ரட்சித்திருக்கிறாரோ, அதை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இப்ப தாவீது மேல இந்த எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரு. தாவீது அதை செய்தாரா? போன அமர்வுல நான் இதை சொல்லியிருந்தேன். போன வாரம் நம்ம படிக்கும் போது நீங்க 36வது வசனத்தோடு ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா அதுல இப்படி வாசிக்கிறோம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, அதை கவனிச்சீங்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த தாவீதை பார்க்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும் இல்லையா? இந்த பூமியில நாம் வாழுகிறோம், ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்க போகிறது. ஆனால் அதுக்குள்ளாக தேவன் என்ன நோக்கத்துக்காய் நம்மை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு வருத்தமும் இல்லாதபடிக்கு நாம் நிறைவாய் இந்த பூமியில நம்முடைய கண்களை மூட முடியும். என் ஓட்டத்தை முடித்தேன் என்று நாமும் சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி முடிந்தது என்று சொன்னாரோ, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னாரோ, அதே திருப்தியோடு இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய காரியங்களை முதன்மைப்படுத்தாதவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய அதிகாரியாக வைக்காதவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. சரியா? If we don't prioritize God's things, we cannot find the will of God. சோ ஆண்டவருடைய காரியங்களை முதன்மைப்படுத்துவது அவசியம். சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வேத தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எழுதி கொடுத்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை செய்துட்டு இருக்கும் போது படிப்படியாக ஆண்டவருடைய அந்த குறிப்பிட்ட சித்தத்திலும் நமது வாழ்க்கை செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இப்படியாக தாவீதை குறித்து நாம இங்க 22ல படிச்சோம். அது எப்படி உண்மையானது என்பதை குறித்து 36வது வசனத்துல நம்ம சிந்தித்தோம். அதை தொடர்ந்து பாருங்க 23வது வசனத்துல இருந்து நேரா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்ப பவுல் வந்துடுறாரு. தாவீதுல இருந்து அப்படியே எப்படி கிறிஸ்துவுக்கு வராருன்றத பார்க்கலாம். 23வது வசனம் பாருங்க. அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எவ்வளவு தெளிவாக பவுல் இங்க சொல்றாரு பாருங்க. கேட்கிறவங்க யூத நாட்டினர். இந்த இயேசுவை அவர்கள் மறுதலித்தவர்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று சிலுவையில அறைய வைத்தவர்கள் இவர்கள். ஆனால் இவர்கள்ட்ட இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினாரு, அந்த மேசியா, அந்த கிறிஸ்து வேற யாரும் இல்லை, இந்த இயேசுதான். நீங்கள் எப்படி சிலுவையில அறைந்தீர்களோ, யாரை மறுதலித்தீர்களோ, அந்த இயேசுவே இந்த இரட்சகர் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களுக்கு அவர் இரட்சகராக தம்முடைய 2ஆம் வருகையிலும் அவர் வரப்போகிறார். எதிர்காலத்திலே அவர் வந்து இஸ்ரவேல் நாட்டினரை மீட்டு கொள்ள போகிறார். அவர்கள் எதிர்பார்த்திருந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். அவர்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள், அந்த உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆண்டவர் எப்பயுமே தம்முடைய வாக்கு தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை
நாம நம்பி அதை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜீவிப்பது அவசியம். எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் மூல ஆதாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எல்லா ப்ராமிசஸ்க்கும் சோர்ஸ் அவர் தான். சரியா? அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய அத்தைரியமும் கூட தைரியமாய் மாறும். நம்முடைய கோழைத்தன்மைகள் கூட தைரியமாய் மாறும். சரியா? விசுவாசத்துல நம்ம வர்த்திக்க செய்வது எது என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் தான். அதை கெட்டியாக நம்ம பிடிச்சுக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றாமல் அவர் விடமாட்டார். சரியா? இஸ்ரவேல் தேசத்தார் ஒருவேளை ஆண்டவரை மறுதலித்திருக்கலாம். ஆனா அவர்களுக்கு அவர் செய்த வாக்கு தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ரட்சகர் இயேசு கிறிஸ்து தான். இதை எதிர்காலத்திலே அந்த நாட்டினர் கண்டு அவர்கள் சாட்சி கொடுக்க போகிறார்கள். அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். ஒரு நாள் இந்த இயேசுவை கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். இந்த இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட புறஜாதியார் நமக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தவருக்கும் ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். வானத்தின் கீழே பூமியிலே மனிதர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாது வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சரியா? அதுதான் இந்த இடத்துல பவுல் இங்க சொல்றாரு இந்த செய்தியில. 24வது வசனத்துல சொல்றாரு, இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். இப்ப யோவான் ஸ்நானனுக்கு வந்துடுறாரு. நேரா தாவீதோட அங்க நிறுத்திட்டு அப்படியே யோவான் ஸ்நானனுக்கு வந்துடுறாரு. ஏன்னா நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை பிரகடனம் செய்ய வந்தவர் யோவான் ஸ்நானகன் இல்லையா? யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறந்த 6 மாதத்துக்கு பிறகுதான் இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக, ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக, அவரை பிரகடனம் செய்ய வந்தவராக யோவான் ஸ்நானன் காணப்பட்டார். சரி, அந்த யோவானை பத்தி இங்க சொல்றாரு. 25வது வசனம் பாருங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். கவனிச்சிங்களா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போதுதான் இப்படியாக தன்னை தாழ்த்துகிறதை லூக்கா இங்க எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, எப்பயுமே மினிஸ்ட்ரியில நம்ம ரொம்ப சக்சஸ் அடையும் போது இந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல, நம்முடைய ஊழியத்தினுடைய துவக்கத்துல இந்த தாழ்மை நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் இங்க யோவான் ஸ்நானனை பார்க்கும்போது தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அப்படின்னு லூக்கா எழுதுறார். He was in the peak of his success. ஏன்னா இஸ்ரவேல் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அவங்ககிட்ட வந்து பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யறாங்க. யோவான் ஸ்நானனுக்கு பயப்படாதவர்கள் யாருமே இல்லை. இவர்தான் தேவனுடைய சத்தம், இவர்தான் தேவனுடைய தீர்க்கதரிசின்னு எல்லாம் வராங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்ன மேசியா கிறிஸ்து என்று சொல்லி யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா நான் அவர் அல்ல. நான் வெறும் வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம். ஐம் ஜஸ்ட் அ வாய்ஸ், ஐம் ஜஸ்ட் அ ஷேடோ இல்லையா? நான் வெறும் நிழல் தான். பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானன் தன்னுடைய வாழ்க்கையில அவர் தாழ்மையாய் ஊழியம் செய்தார். எப்பயுமே ஊழியத்துல நான் 3 விஷயம் சொல்லுவேன். ஒண்ணு, பரிசுத்தமா ஊழியம் செய்யணும். 2வது, தாழ்மையா ஊழியம் செய்யணும். 3வது, உண்மையா ஊழியம் செய்யணும். இந்த 3 விஷயங்களும் யோவான் ஸ்நானன் இடத்துல இருந்தது. பரிசுத்தத்தை, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து அவன் பிரசங்கிக்கும் போது எல்லாரும் நடுங்கினார்கள். மத தலைவர்ல பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். தேவ கோபத்துக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளும்படி பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யுங்கன்னு சொல்றார். அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தினவர் யோவான் ஸ்நானன். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஊழியம் செய்தார். அதே போல தாழ்மை. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லுகிறார். அதே போல அவருடைய ஊழியத்துல உண்மைத்தன்மை காணப்பட்டது. சோ இப்படிப்பட்டவர் முன்னோடியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவரை பிரகடனம் செய்ய வந்தவராக வந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று லூக்கா நமக்கு இங்க எழுதி கொடுக்கிறார். பவுல் இந்த பிரசங்கத்துல அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். அதுக்கப்புறம் பாருங்க 26வது வசனத்துல, சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அதை கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு இந்த 27வது வசனத்துல? நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய அந்த சாவரனிட்டி நம்ம பாக்குறோம். கர்த்தருடைய அந்த இறையாண்மை இல்லையா?
பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீங்க உங்களுடைய அதிகாரிகள், இஸ்ரவேல்ல குடியிருக்கிற யூதர்கள் எல்லாம் நீங்க அறியாமல் இந்த இயேசுவை நீங்க மறுதலிச்சிட்டீங்க. அவரை நீங்க சிலுவையில அறைஞ்சிட்டீங்க. அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டீங்க. அதே போல தீர்க்கதரிசிகள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்கள். ஆனா அந்த வாக்கியங்களையும் நீங்க அறியவில்லை இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலித்தார்கள். அவருடைய வாக்கியத்தையும், அதாவது அவருடைய வார்த்தையும் அவர்கள் மறுதலித்தார்கள். இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கொடுத்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நீங்கள் அறியாமல் செய்தீர்கள். சரியா? ஆனாலும் தேவன் இதை நன்மைக்கு எதுவாய் மாற்றினார் என்று சொல்றாரு பாருங்க. அவரை ஆக்கினைக்குள்ளாக தீ அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க. இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இறையாண்மையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மனிதர்களுடைய தோல்விகளை கூட ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இது ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். யோசேப்பு சொல்றாரு இல்லையா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இதை நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு, தேவனுடைய முன் அறிவின்படி, அவருடைய முன் ஆலோசனையின், அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி சிலுவையில அறையப்பட வேண்டிய இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இவர்களுடைய தவறு இங்க இழைக்கப்பட்டாலும், இவருடைய பாவமா இது இருந்தாலும், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதையும் கூட நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். இந்த தவறை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். உலகத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தேவன் உயர்த்தினார். சரியா? அததான் இங்க சொல்றாரு, அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பிசாசு என்னதான் மக்களை கொண்டு தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க நினைத்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தை அவன் முறியடிக்க முடியாது. God's plans cannot be thwarted by Satan's schemes. சாத்தான் என்ன திட்டங்களை, எப்படிப்பட்ட யுக்திகளை கையாண்டாலும் அவன் ஆண்டவருடைய திட்டங்களை முறியடிக்க முடியாது. இறுதி வெற்றி கர்த்தருடையதாய் இருக்கிறது. அவர் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றியே தீருவார். இதுல மனிதர்களுடைய தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தோல்வி தேவனுடைய திட்டத்தை வீணாக்காது, முறியடிக்காது. ஒருவேளை நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதை இழந்துட்டேன்னு சொன்னா, இந்த ஆண்டவருக்கு சேவை செய்வதை நான் இழந்துட்டேன், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த நஷ்டம் கர்த்தருக்கு அல்ல, அந்த நஷ்டம் என்னுடையதாய் இருக்கிறது. அதை நல்லா நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். அதுதான் அவருடைய இறையாண்மை. இறுதியிலே அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும். அவருடைய திட்டத்துக்கு நேராதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள் தீமையாக, பல விஷயங்கள் மோசமாக நடக்கிறதை நம்ம பார்த்தாலும் கூட, இறுதியிலே இதெல்லாம் நாம் கவனித்து பார்ப்போமானால் அவருடைய திட்டத்துக்கு நேராகவே, அவருடைய சித்தத்துக்கு நேராகவே எல்லாமே பங்களிக்கக்கூடியதா இருக்கிறது. அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம். அதை தொடர்ந்து சொல்றாரு 28வது வசனத்துல, மரணத்திற்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாது இருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான ஒன்றும் அவரிடத்தில் காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். இது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இந்த ஒரு மனுஷனை குறிச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிச்சு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும், அத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நிறைவேறினது. பிரியமானவர்களே, பைபிள் பொய்ன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து படித்து பார்க்கிறவர்கள் எத்தனையோ பேர், கர்த்தர் இல்லை, தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட எத்தனையோ வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அது நிறைவேறவில்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்து இறுதியிலே அது எல்லாம் நிறைவேறினது என்று ஒத்துக்கொண்டு அவர்கள் வேதத்தை நம்ப ஆரம்பித்தது உண்டு. சரியா? ஏன்னா ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, இல்லையா? அவரை குறித்து எழுதப்பட்டது எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, அந்த கல்வாரி சிலுவையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை சுத்தி நடந்த விஷயங்களை பாருங்க, இல்லையா? அவருடைய முட்டியை ஏன் உடைக்கல? அவருடைய வஸ்திரத்தை ஏன் எடுத்து இப்படி பங்கு போட்டாங்க? அவருக்கு ஏன் கசப்பான காடி கொடுக்க போனாங்க? இல்லையா? நிறைய விஷயங்கள், சுத்தி 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 நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இது அத்தனைக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல் காரணமா இருந்தது. அவங்க செய்த ஒவ்வொன்றும் தேவனுடைய திட்டத்தில் இருந்தது.
சரியா? அது ரொம்ப மிக துல்லியமாக தேவன் நிறைவேற்றினார். பாருங்க, எதிர்காலத்துல நடக்க போகிற பல விஷயங்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. சரியா? அப்ப எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, கடந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்கே. அப்ப கடந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்க போது, ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கும் போது, இனி நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என்பதை நாம் நிச்சயமாக நம்பலாம். சரியா? ஏன்னா, இதுவரைக்கும் நிறைவேறின விஷயங்கள நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு உண்மையானது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரியா? fulfilled prophecies give us assurance that the prophecies that are yet to be fulfilled will also be fulfilled one day. அது நிச்சயமா நடக்கும். இனி நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. இந்த யூதர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது இல்லையா? அவரை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பைபிள்ல இருந்துச்சு. ஆனா அதை அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் அதை பார்க்க முடியல. அவர்களுடைய அறிவாற்றலை வச்சு, அவர்களுடைய பகுத்தறிவாதத்தை வச்சு அவங்க யோசிச்சாங்க இல்லையா? இவன் ஒரு தச்சனுடைய குமாரனாச்சேன்னு சொன்னாங்க. இவ கூட பிறந்தவங்களாம் நம்ம கூட இருக்கிறாங்களேன்னு சொன்னாங்க. அவர் தன்னை தாழ்த்தினதை அவர்கள் பலவீனமாக பார்த்தார்கள். சோ இப்படியெல்லாம் பார்த்து இந்த இயேசுவை அவர்கள் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இன்னைக்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நன்றாக வாசியுங்கள், படியுங்க, தியானிங்க. இந்த வசனமே நம்மை வழிநடத்தட்டும். நம்முடைய விசுவாசத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இதுவே அதிகாரமாய் இருக்கட்டும். சோ இப்படியெல்லாம் அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலே இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, 30வது வசனம். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் இல்லையா? பவுல் இங்க சொல்றது படிக்கும்போது நமக்கு பேதுரு பிரசங்கிக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? அப்போ சில 2ஆம் அதிகாரத்துல, அதுக்கு பிறகு 3-4 அதிகாரங்கள்லாம் அங்க பேதுரு எப்படி பிரசங்கித்தாரோ அதே மாதிரி பவுல் இங்க பிரசங்கிக்கிறார். அந்த இந்த 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 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை பாத்தீங்கன்னா, பேதுரு என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தாரோ, பிரசங்கித்தாரோ, அதே போல பவுலையும் லூக்கா காமிச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பேதுரு எப்படி ஆண்டவருடைய அப்போஸ்தலனோ அதே போல பவுலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் என்பதையும் லூக்கா நமக்கு காண்பித்து கொடுக்கதான் அப்படி ஒரு சீக்வன்ஸ் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சோ இங்க 30வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை பற்றி படிக்கிறோம். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் வீண். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் நிற்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். அது குறித்து பழைய ஏற்பாட்டு சாட்சி கொடுக்கிறது. 31வது வசனத்துல இருந்து பாருங்க. தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். நமக்கு தெரியும் இல்லையா? 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். அப்போஸ்தலர் 1ல இருந்து நம்ம கவனிச்சுட்டு வரோம். அது நமக்கு தெரியும். 40 நாட்கள் அந்த சீஷர்களோடு இருந்தார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். சரீர பிரகாரமாய் கண்டார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை சரீரபரமாய் கண்டவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்கிறார்கள். ஆனா நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை தினந்தோறும் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாமும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர வேண்டியது அவசியம் இல்லையா? கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தினந்தோறும் அனுபவிக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறார் இல்லையா? நம்மை ஊழியம் செய்ய நமக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கிறார். போராடி கொண்டிருந்த பாவத்திலிருந்து நம்ம வெற்றி அடைகிறோமே, அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லையா? சரியான கோபம் எனக்கு வருது, அந்த நேரத்துல பொறுமையா போறனே, அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லையா? அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் தைரியம் தராரு, அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்படியாக பல விதங்களிலே ஒவ்வொரு நாளும் சகோதர சகோதரிகளாகிய நாம் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அனுபவிக்கிற நாம் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது அவசியமா இருக்கிறது. நாமும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம காணாவிட்டாலும் அந்த உயிர்த்தெழுதலை ஒவ்வொரு நாளும் நாம விசுவாசத்தினாலே அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். சரியா? இவங்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்த இந்த சீஷர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அப்போ சிலர் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் இங்க சொல்லுகிறார். அதை தொடர்ந்து பாருங்க, 32வது வசனத்துல, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்திலே எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே
தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். 2ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த வசனத்தை எடுக்கிறார். நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி மட்டும் நீங்க இதை சிந்திக்க கூடாது, அவருடைய பரமேறுதலையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சரியா? அந்த வசனத்தை நீங்க டீப்பா படிச்சீங்கன்னா, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுவது அந்த ராஜரீக சங்கீதம், அந்த மேசியாவினுடைய அந்த ராஜரீக ஒரு நிலையிலே அவர் அந்த சங்கீதம் 2ல சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அதாவது அவர் பரமேறி பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்திற்கு கீழாக வைக்க போகிறார். சரியா? அதை குறித்தும் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி தருகிறது. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். சரியா? இந்த ராஜாவாக உன்னை நான் ஏற்படுத்துகிறேன். ஒரு நாள் எல்லாவற்றையும் உடைய பாதத்துக்கு கீழே போட போகிறேன். இன்றைக்கே அவர் மகிமை நிறைந்த கனம் நிறைந்த இடத்துல வீற்று இருக்கிறார். பிதாவினுடைய வலது பாரிசம் அது மகிமை நிறைந்த இடம், கனம் நிறைந்த இடம். ஆனா ஒரு நாள் எதிர்காலத்துல இந்த பூமியில வந்து அவர் அரசாளுவார். வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் உள்ள எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்படும். சரியா? நீங்க எபேசியர் நிருபம் வந்தீங்கன்னா அதுல முதல் அதிகாரத்துல இந்த அருமையான நோக்கத்தை பவுல் வந்து மக்களுக்கு சொல்லி தர்றாரு. அவர் எபேசியர் நிருபத்தை யாருக்கு எழுதினாரோ அவர்களுக்கு அதை சொல்லி தரும்போது 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை பாருங்க. இந்த நோக்கத்தை அவர் அங்க சொல்லி தர்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி, அதனால கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்பஸ் வை ஹி ரைட்ஸ் எபேசியன்ஸ். எபேசியர் நிருபத்தை எழுதுறதுக்கு இது ஒரு நோக்கம், முக்கிய நோக்கம் இதுதான். இது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க படிக்கும் போது. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகிய சகலமும், ஆல் திங்ஸ் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் கொண்டு வந்து கர்த்தர் வைக்க போகிறார். கூட்டப்பட வேண்டும் என்று 10வது வசனம் பாருங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். கவனிச்சிங்களா? இது ஆண்டவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். அந்த ரகசியத்தை அப்போஸ்தலர்களுக்கு அவர் தெரிவிக்கிறார். என்ன ரகசியம் அப்படின்னா, காலம் நிறைவேறும் போது ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போறார்? பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகிய சகலத்தையும் கிறிஸ்துவுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? கீழ்ப்படுத்த போகிறார். சோ இதுல மனதிலே கொண்டவர்களாக நீங்க சங்கீதம் 2 இதோட ஒப்பிட்டு படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றிருக்கிறார். சரியா? அதுல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னோட வலது பாரிசத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு சங்கீதத்துல நம்ம அதை படிப்போம் இல்லையா? ஒரு நாள் அந்த ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து அரசாள போகிறார். பவுல் அதை ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா யூதர்களுக்கு இது தெரியாத சங்கீதம் கிடையாது, தெரியாத வசனங்கள் கிடையாது. அததான் இந்த இடத்துல அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. நாங்கள் இதைதான் உமக்கு சுவிசேஷமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு 33வது வசனத்துல. 34 பாருங்க. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 16ல இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். இதே வசனங்களை பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேற்கோள் காண்பித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிப்பார். அதே போல பவுல் இங்கே சங்கீதம் 16ல இருந்து மேற்கோள் காண்பித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்கிறார். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். பாருங்க, சங்கீதம் 16 எழுதுனது தாவீது, ஆனா அவரை குறிச்சு அதை எழுதலன்னு இங்க பவுல் சொல்றார். ஏன்னா அவர் ஒரு நாள் மரித்தார், அழிவை கண்டார், அவர் கல்லறைக்கு சென்றார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் திரும்பி எழுந்து வரல. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் தாவீது அங்க சொன்னார் என்று பவுல் இங்க அழகா காண்பிக்கிறார். இதேதான் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல செய்தார். அதே போல இங்க இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை இது சங்கீதம் 16 வச்சு இங்க பவுல் நிரூபிக்கிறார். 37வது வசனம் பாருங்க. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. தாவீதை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? அவன் அழிவை கண்டான், தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துவோ அழிவை காணவில்லை. அவர் தாவீதை விட உயர்ந்தவர், தாவீதை விட பெரியவர் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதை விட பெரியவர்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன். தாவீது வெறும் ஒரு மனிதன் இல்லையா? தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கலாம், ஆனால் நிறைவேற்றி அவர் மரித்தார். தாவீது மனிதனாய் மரித்தார், அவர் உயிர்த்தெழவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்தது மட்டுமல்ல, வேத வாக்கியங்களின்படி, இந்த சங்கீதம் 16 படி இல்லையா, அந்த சங்கீதம் 110 படி, சங்கீதம் 2 படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் பரமேறி சென்றிருக்கிறார், மீண்டும் அவர் வரப்போகிறார். இத சாட்சி பகிறார் பவுலிங்க. அவர் சொல்லும் போது சொல்றார், தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. He did not see corruption. He resurrected on the third day. மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். 38வது வசனம் பாருங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினால், இந்த வசனம் ரொம்ப முக்கியம், 39 நல்லா கவனிங்க. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அது கவனிச்சிங்களா? ஏன் இந்த வசனம் முக்கியம் நான் சொல்றேன்? நியாய பிரமாணம் செய்ய முடியாததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். இதை எங்க நின்னு பிரசங்கிக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பட்டணம் என்னது? அந்தியோகியா, பிசிதியா அந்தியோகியா எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். கலாத்தியா மாகாணம். நீங்க நல்லா கவனிக்கணும், கலாத்தியா மாகாணம். ஏன் இதை நான் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து சொல்றேன்னா, பவுல் இதை பிரசங்கிச்சுட்டு வந்துட்டாரு. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, நியாயப்பிரமாணம் உங்க பாவத்தை மன்னிக்காது, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு வெற்றியை தராது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து மூலமா தான் உங்களுக்கு விடுதலை அப்படின்றத தெளிவா இங்க பிரசங்கிச்சுட்டு வந்துட்டாரு. சரியா? அவர் பிரசங்கிச்சு வந்துட்ட பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு யூத மார்க்கத்தார்கள் இந்த கலாத்தியா நாட்டுக்குள் சென்றார்கள், ஜுடைசர்ஸ். அந்த யூத மார்க்கத்தார்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த கள்ள போதனை என்னவென்றால், மீண்டும் நீங்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும் ரட்சிப்பு கிடையாது, நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், நீங்க நியாயப்பிரமாணத்தின் கொள்கைகளை கை கொள்ள வேண்டும், அப்பதான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி பிரசங்கித்தாங்க. இதை எதிர்த்துதான் கலாத்திய நிருபத்தை பவுல் எழுதுறார். கவனிச்சிங்களா? இப்ப கலாத்திய நிருபத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே பவுல் முதல் முறை கலாத்தியாக்குள்ள போகும்போது இந்த சத்தியத்தை ஆவியானவர் பவுல் மூலமா அங்க தெரியப்படுத்திட்டார். சரியா? எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இதை சிந்திக்கும் போது. அங்கேயே இதை சொல்லிட்டார். முதல் முறை இந்த கலாத்தியாக்குள்ள போகும்போது இந்த அந்தியோகியாவுல நின்னு இதை சொல்றாரு. 39வது வசனத்துல, மோசே உங்களுக்கு இந்த விடுதலை கொடுக்கல, மோசே நியாயப்பிரமாணம் உங்களுக்கு இந்த விடுதலை கொடுக்காது இல்லையா? நியாயப்பிரமாணம் ஒருவரை ரட்சிப்பதற்காகவே கொடுக்கப்படவில்லை, நாம் அதை நன்றாக அறிந்திருக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் நாட்டினருக்கு கொடுக்கும் போது ஒருவரை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற நோக்கத்திற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை. God did not give the law in order to forgive a sinner. Lord did not have that authority to forgive a sinner. இல்லையா? நியாயப்பிரமாணம் பாவத்தை உணர்த்துச்சு, ஆனா பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கான திராணியோ அதிகாரமோ சக்தியோ நியாயப்பிரமாணத்துக்கு இல்லை. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, உங்களுக்கு ஜுரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் அந்த தெர்மோமீட்டர் எடுத்து உங்க வாயில வைப்பார், அந்த வெப்பமானியை எடுத்து உங்க வாயில வச்சு எவ்வளவு ஜுரம்னு கண்டுபிடிப்பார். அந்த ஜுரம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெப்பமானி உதவி செய்யும். உங்க ஜுரத்தை போக்குறதற்கு தெர்மோமீட்டர் உதவி செய்யாது இல்லையா? அதே போலதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணமானது கடவுள் யாரு, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவர் எவ்வளவு பரிசுத்தர், அதே போல மனிதன் எப்பேற்பட்ட பாவி, இந்த மனிதனுடைய பாவத்தை உணர்த்துறதற்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் மனிதனுடைய பாவத்தை தீர்த்துச்சா, விமோச்சனம் கொடுத்துச்சா, பரிகாரம் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. சரியா? அதான் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் என்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்க முடியாது, சட்ட திட்டங்கள் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்க முடியாது. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் கடைபிடித்து வரக்கூடிய பாரம்பரியமான சடங்காச்சாரமான காரியங்கள், சட்ட திட்டங்கள், நீதி நியாயங்கள், ஒழுங்குகள், சரியா, இதெல்லாம் நன்றாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அது உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தருமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது, நிச்சயம் கிடையாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே தம்மையே வழியாக கொடுத்ததினால் அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறீர்கள் என்று பவுல் அழகா சொல்றார். விசுவாசிக்கிறவன் எவனும், அந்த வசனத்தை பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனும். சரியா? இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லலாம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேயை விட பெரியவர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அவர் தாவீதை விட பெரியவர். தாவீது மரித்தான், அழிவை கண்டான், பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான், அவன் உயிர்த்தெழவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அழிவை காணவில்லை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதே போல மோசேயின் மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் யாருக்குமே பாவ விடுதலை கொடுக்க முடியல இல்லையா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, மோசையை விட பெரியவராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, அவருடைய கல்வாரி பலி மரணத்தினால், அவர் சிந்தின ரத்தத்தினால், அவருடைய உயிர்த்தெழுதலினால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அவர் கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். மார்க் 2:10 சொல்லுது, இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் நியாயப்பிரமாணத்துக்கு கிடையாது. இது அந்தியோகியால பவுல் கொடுக்கிற பிரசங்கம், அது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கலாத்தியா நாட்டுக்கு போய் அந்த பிரசங்கத்தை பவுல் கொடுக்கிறார். பின்னாடி இதுதான் பிரச்சனையாக போகுது. சரியா? இந்த பிரச்சனை எல்லாம் பின்னாடி வரப்போகுது. திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கே மக்களை திருப்புவதற்கு சில யூத மார்க்கத்தார்கள் வரப்போகிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவான சத்தியத்தை, உண்மையை பவுல் மூலமா கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அப்படின்றத தெளிவா அந்த ஊருக்கு என்ன செஞ்சுட்டார்? பவுல் மூலமா தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். 40வது வசனம் பாருங்க. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கவனிச்சீங்களா? இந்த எச்சரிக்கை ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்துல கொடுக்கறத பார்த்தோம். பேதுரு இந்த எச்சரிக்கை கொடுக்கறத பார்த்தோம். இங்க பவுலும் இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து போங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உங்க நாட்கள் ஒரு கிரியை ஆண்டவர் செய்யறாரு. ஆனா அதை விவரித்து உங்களுக்கு ஒருத்தன் சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? யூதர்களுடைய கண்கள் அங்கே குருடாக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் அவர்கள் நிராகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல தனிப்பட்ட சில யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க பின்னாடி இந்த பிரசங்கத்தினுடைய விளைவாக. ஆனால் யூத நாட்டினர் மறுபடியும் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இந்த எச்சரிக்கையை அவர் சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமலே மரிக்கிற ஜனங்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற அத்தனையும் சத்தியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தருணங்கள், கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நரகத்திற்கு ஒருவரும் செல்லக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் தருணங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். இங்க இந்த இடத்துல இந்த எச்சரிக்கையை பவுல் கொடுக்கிறது போல ஒருவேளை அந்த எச்சரிக்கை நமக்கு வரலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் ஒருவேளை நாட்களை தள்ளி போடும் போது என்றைக்கு யாருக்கு மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்கள் ஒரு நாள் பரலோகத்திலே அவர்கள் வருவார்கள். அந்த தேவனோடு கூட அவர்கள் வசிக்க போகிறார்கள், அவரை தரிசிக்க போகிறார்கள். அந்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 42வது வசனத்துல இருந்து பாருங்க, அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில், பாருங்க இதுல இருந்து என்னென்ன விளைவுகள் நடக்குது பாருங்க. இந்த செய்தி கொடுக்குறாங்க, என்னென்ன விளைவுகள், என்னென்ன பலன்கள் அதுல வந்தது. அதுல இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். யார் வேண்டிக் கொள்றாங்க? புறஜாதியார். கவனிச்சிங்களா? இப்ப யூதர்கள் அவரை நிராகரிக்கிறார்கள், ஆனால் புறஜாதியாரில் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை கேட்கணும், இதை ஆர்வமா கேட்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே போல 43ல பாக்குறோம், ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் இல்லையா? இங்க யூதர்களும் சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் இல்லையா? புறஜாதியான் ஒருவன் யூத மதத்துக்கு மாறும்போது அவரை தான் யூத மார்க்கத்து அமைந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அப்படிப்பட்டவர்களும் சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டா போதுமா இல்லையா? நம்மள நிறைய பேர் ரட்சிக்கப்பிலே நம்ம திருப்தி ஆயிடுறோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் கிடைச்சிரும், இனி எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எவ்வளவு அருமையா அதுல பவுல் சொல்லி தராரு, தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருங்கள். சொல்றா பாருங்க, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருங்கள். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை நம்மளை ரட்சிக்கிறது மட்டும் இல்லைங்க. ஆண்டவருடைய கிருபை கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சு இருக்கணும், பக்தி உள்ளவர்களா வாழணும், பரிசுத்தமா வாழணும், இந்த உலகத்தினுடைய இச்சைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி அவருடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. சரியா? அந்த கிருபை நமக்கு ஏதோ இலவசமா நமக்கு கிடைச்ச ஒரு நன்மையாக மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அது நம்மை போதிக்கக்கூடிய ஒரு
போதகராய் இருக்கிறது. தீத்துவுக்கு பவுல் அதை தான் எழுதுறார். தீத்து 2ஆம் அதிகாரத்துல இந்த கிருபையை குறித்து அவர் சொல்லும் போது அந்த வசனங்களை மாத்திரம் பாருங்க, நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல இருந்து பாருங்க, 11ல இருந்து. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, சரியா, தேவ கிருபையினுடைய ஃபர்ஸ்ட் ரோல் இதான். அது பிரசன்னமானது யார் மூலமா? இங்க இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை பத்தி பவுல் மனசுல வச்சு எழுதுறார். தேவ கிருபை பிரசன்னமானது, எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார். சரியா, தேவ கிருபை பிரசன்னமாகி அதோட நிக்கல பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. பிரசன்னமாகிறது அப்படின்னு 11ல வாசிக்கிறோம். 13ல எப்படி முடியுது பாருங்க, போதிக்கிறது. சோ தீஸ் ஆர் த டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையினுடைய 2 வேலையை இங்க பாக்குறோம். ஒண்ணு, அது பிரசன்னமானது, நம்ம ரட்சிக்கிறது. ஆனா அதோட முடியல, அது நமக்கு போதிக்கிறது அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. என்ன போதிக்கிறது? நம்ம வாசிச்சோம் இல்லையா, அவபக்தி லௌகிக இச்சை இதெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தியோடு வாழணும், நீதியை தற்பிக்கணும், அதே போல தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழணும், ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இந்த பூமியில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழணும்னு அவருடைய கிருபையானது நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லும் போது அந்த கிருபையை நான் ஒரு லைசன்ஸா எடுத்துட்டு நம்ம பாவம் செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக கூடாது. அந்த கிருபையில நிலைத்திருப்பது என்றால் என்ன என்று கேட்டால், தேவ ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கை தான் தேவ கிருபையிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தும் போது அதுல இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படியாக ஆவியினால் நிறைந்து நீங்கள் வாழுகிறீர்களே, அதுதான் தேவ கிருபையில் நிலைத்திருப்பது. சரியா? அப்படி வாழணும்னு சொல்லிதான் தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது. நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, தேவ கிருபையில நிலை நின்று அதை போதிக்கிற பிரகாரம் நாம் இந்த பூமியில வாழணும்னு கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல பேசக்கூடியவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தை தருவதற்காக மட்டும் ஆண்டவர் நம்மளை அழைக்கல, தெரிந்து கொள்ளல. ஆனால் இந்த பூமியில கிறிஸ்துவின் சாயல்ல நம்மை மறுரூபப்படுத்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த நோக்கத்தோடு அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு, தேவனுடைய கிருபையில நிலை கொண்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, 44ல இருந்து, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். யூதர்கள் என்ன செய்யறாங்க? பொறாமையினால நிறையறாங்க. அவங்க பவுலுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, தூஷிக்கிறாங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இல்லையா? யூதர்களுக்கு வசனத்தை முதல்ல கொண்டு போனாங்க, இப்ப அவங்க நிராகரிக்கிறாங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு இவங்க அதை ஒப்பு கொடுத்து இவர்கள் புறஜாதியாருக்கு நேராய் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அதனால்தான் கால்கள் படிந்த தூசியை உதறி தள்ளி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்கிற புறஜாதியாருக்கு நேராக அவர்கள் போகிறார்கள். இல்லையா? 47வது வசனத்துல பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இங்க பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க கர்த்தருடைய வெளிச்சமாய் இருக்கிறோம், ஜாதிகளுக்கு ஒளியாக எங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இல்லையா? பவுலும் பர்னபாவும் அதுதான் இங்க சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது கூட பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் ஒளியாக வந்தார். இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ள போது கூட இஸ்ரவேல் தேசமானது பூமியில் இருக்கக்கூடிய மற்ற தேசங்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். எவ்வளவு அருமையான பாயிண்ட் இல்லையா இது? நீங்க ஏசாயா 43ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த வசனத்தெல்லாம் நீங்க அங்க பாப்பீங்க. இந்த பூமியிலே ஒளியாக இஸ்ரவேல் தேசத்தார் இருக்கும்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான இஸ்ரவேலனாய் இந்த பூமியில வந்து
உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஒளி வீசினார். அதே போல பவுலும் பர்னபாவும் இங்கே மற்றவர்களுக்கு நாங்கள் ஒளியாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கிறார்கள் சுவிசேஷத்தை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட இதை மறவாமல், இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் போது இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஒளியாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை, கிறிஸ்து என்கிற ஒளியை நீங்களும் நானும் வாழ்க்கையின் மூலமாய் பிரதிபலிப்பது அவசியமாய் இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை வீச செய்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக நாம் ஒளி வீசுவோம். கலங்கி நிற்போரை அவருடைய மந்தையில் சேர்ப்போம். ரட்சிக்கப்படாதவர்களை, இந்த பூமியில அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களை, அவர்களை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்புவோம். ஏனால் இந்த பூமியிலே நாம் வெளிச்சமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 48 பாருங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இல்லையா? எல்லைகளுக்கு புறம்பாக துரத்தி விட்டார்கள். தொடர்ந்து நம்ம யூதர் நாட்டினருடைய எதிர்ப்பை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய தாசர்களை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். தங்களுடைய எல்லைகளை விட்டு என்ன செய்கிறார்? அவர்களை துரத்தி விட்டார்கள். ஒரு விதத்துல இந்த துரத்தி விட்டதும் நல்லதுதான். ஏன்னா இங்க இருந்து இப்ப பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்க? கலாத்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு அவர்கள் போய் அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருடைய இறையாண்மை பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? ஒரு தோல்வி மனுஷன் செய்யறான்னா அதையும் கூட நன்மையாக கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மாற்றி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். சோ அப்படிதான் இங்க பாக்குறோம். இவர்களை துரத்தி விட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த ஊரிலே சில யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். புறஜாதியாரில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். மறுபடியும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவர்களை விட்டுக் கொடுக்கிறார்கள். 51வது வசனம் பாருங்க. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையாய் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த திருச்சபையார் சந்தோஷத்திலும் பரிசுத்த ஆவியினாலும் தொடர்ந்து நிரப்பப்பட்ட நிலைமையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். எதிர்ப்புகள் இருந்தது, துன்பப்படுத்தப்படுதல் இருந்தது. ஆனாலும் சீஷர் இடத்திலே சந்தோஷம் இருந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்த துன்பமோ எதிர்ப்போ, அவர்களுக்கு வந்த பாடுகளோ உபத்திரவங்களோ அவர்களுடைய விசுவாசத்தை அசைக்கவில்லை, அவர்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து போடவில்லை. இந்த விசுவாசிகள் சந்தோஷமாய் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் துன்பங்கள் மத்தியிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப பவுல் என்ன செய்யறாங்க? பவுலும் பர்னபாவும் இந்த இடத்தை விட்டு, அந்தியோகியாவை விட்டு அவர்கள் இக்கோனியாவுக்கு போகிறார்கள். அடுத்த வாரத்திலே நாம வரும்போது இந்த இக்கோனியாவிலே அவர்கள் நிறைவேற்றின ஊழியம், அதுல இருந்து எப்படி லீஸ்தராவுக்கு போனார்கள், அங்கிருந்து எப்படி தர்பை போனார்கள், இங்கெல்லாம் அவர்கள் நிறைவேற்றின ஊழியத்தை குறித்து நாம படிக்கலாம். அடுத்த வாரத்துல நம்ம வரும்போது இதை தொடர்ச்சியா நம்ம சிந்திக்கலாம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் கடைபிடித்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.